ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங்ல ஆண்டவரே கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஊழியத்தையும் கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த ஜூம் மீட்டிங் மூலமாய் நீர் எங்களோடு என்ன பேச வேண்டும் சித்தமா இருக்கிறோ கர்த்தாவே பேசும். ஆண்டவரே உங்களுடைய கிருபை இருக்கட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்வதாக. இன்னைக்கு சங்கீதம் 66 நாம் தியானிக்க போகிறோம். வேதத்துல மொத்தம் 66 புஸ்தகங்கள் உள்ளன. அதே போல 66 அதிகாரம் உள்ளது. 2 புஸ்தகம். ஒண்ணு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 66 அதிகாரம் இருக்குது. இரண்டாவது சங்கீதத்துல 66வது சங்கீதம் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட இந்த 66வது சங்கீதத்துல ஒரு 20 வசனங்கள் உள்ளன. இந்த 20 வசனங்களை ஒரு 5 பிரிவாக பிரிக்கலாம். வசனம் 1 முதல் 4 வரைக்கும் பூமியின் குடிகள் எல்லாரும் தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். வசனம் 5 முதல் 12 வசனம் வரைக்கும் தேவன் எகிப்திலிருந்து அற்புதங்களை செய்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். வசனம் 13 முதல் 15 வரைக்கும் ஆலயத்துக்குள் பிரவேசித்து பலிகளை செலுத்தி பொருத்தனைகளை நிறைவேற்றுதல். 16வது வசனம் சுவிசேஷம் அறிவிக்கிறார். கர்த்தர் தமக்கு செய்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சுவிசேஷம் அறிவிக்கிறார். 17 20வது வசனம் வரைக்கும் தேவனுக்கு பயந்தவர்களுக்கு சொல்லுகிறார், என் ஜெபத்தை கேட்டார், தேவன் என் ஜெபத்தை தள்ளாடவில்லை என்று சொல்லி கூறுகிறார். இப்படி இந்த 20 வசனங்களையும் 5 பிரிவாக பிரிக்கலாம். இந்த 20 வசனங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அடங்கியிருக்கு. எப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து தேசத்திலிருந்து எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை செய்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அதே போல ஒரு காலத்துல எகிப்து என்ற பாவத்துல அடிமைத்தனத்துல இருந்த என்னை ஆண்டவர் அற்புதமாய் ரட்சித்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அடுத்து ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஆண்டவருக்கு சோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்து ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அடுத்து ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், என்னுடைய ஜெபத்தை ஒரு நாளும் தள்ளவில்லை என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். இந்த 20 வசனங்களிலும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே அடங்கி இருக்குது. அதுதான் இந்த 66வது சங்கீதம். இதுல முக்கியமான வசனம், எல்லாமே முக்கியமான வசனம் தான், ஆனா ஒரு சில முக்கியமான வசனம் 9 வசனம். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமலும் நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைக்கிறார். பாருங்க, இந்த உலகத்துல நாம் வாழும்போது நம்முடைய கால்கள் தள்ளாடாமல் சறுக்கி விழாமல் பாதுகாக்கிறார், சிக்கிக் கொள்ளாமல் பாதுகாக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைக்கிறார். ஆத்துமாவுக்கு மரணம் இல்லாமல், ஆத்துமாவுக்கு அந்த 2ஆம் மரணம் என்று சொல்கிற மரணம் இல்லாமல் நம்மை உயிரோடு வைக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அடுத்து 20வது வசனம் கூட, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு இந்த 20வது வசனம். அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும். நாம் எத்தனையோ தவறு செய்யறோம், பாவம் செய்யறோம், அநியாயம் செய்யறோம், அக்கிரமம் செய்யறோம், மீறுதல்கள் செய்யறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமல் அவருடைய கிருபையினால தாங்கி வழிநடத்தும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம், அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். நாம் இன்று இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது ஆண்டவருடைய கிருபை.
அவருடைய கிருபை இல்லைன்னு சொன்னா நாம ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி, இந்த 66ஆவது சங்கீதத்துல ஆரம்பத்துல எல்லாரும் வந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்துங்கள், கொண்டாடுங்கள் என்று இந்த சங்கீதக்காரர் ஆரம்பிக்கிறாரு. அவர் முடிக்கும் போது 20ஆவது வசனத்துல அவரே ஆண்டவரை துதித்து முடிக்கிறார். சோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு அவரே துதித்து முடிக்கிறார். இந்த காலத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒரு சிலர், ஆலயத்துக்கு போகிறவர்கள் ஒரு சிலர், வேதத்தை வாசிக்கிறவர்கள் ஒரு சிலர், ஜெபிக்கிறவர்கள் ஒரு சிலர், ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துகள் ஒரு சிலர், துதிக்கிறவர்கள் ஒரு சிலர். ரொம்ப ரொம்ப குறைவுதான் துதிக்கிறது. ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அதிகமா ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நிறைய விண்ணப்பங்களை சொல்லுவாங்க தவிர, மணிக்கணக்கில் நான் ஜெபிச்சுன்னு சொல்லுவாங்களே தவிர மணிக்கணக்கில் யாரும் துதிக்கிறது இல்லை. துதிப்பது அப்படின்னா ஆண்டவர் செய்த பாடுகிறது பாடல் வேற, ஜெபிக்கிறது வேற, வேதத்தை வாசிக்கிறது வேற, தியானம் பண்றது வேற. ஆனா துதிக்கிறது நமது ஆண்டவரை அவருடைய சொல்லி அவர் செய்த நம்முடைய வாழ்க்கையில அற்புத அதிசயங்களை செய்தது, இல்ல வேதத்துல ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செய்கிறான்னு சொல்லிட்டு அவரை சோத்திரம் பண்ணும்போது அவருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்தணும். இதை செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்கு. அதனாலதான் அந்த சங்கீதக்காரர் வந்து ஆரம்பத்துல எல்லாரும் கூப்பிடுறாரு, வாங்க கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவரே ஆண்டவரை துதித்து இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். சரி, இந்த சங்கீதத்துல நம்ம படிக்கும்போது 6வது வசனம் வச்சுங்கன்னா, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை அப்படின்னா யோர்தான் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். 12வது வசனம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் அப்படின்னு இந்த சங்கீதத்துல ஒரு சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை படிக்கும் போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த காரியங்களை இந்த இடத்துல ஒரு சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. கடலை உலர்ந்த தரையாக மாற்றி, செங்கடலை அவர் பிளந்து உலர்ந்த தரையாக மாற்றி ஏறக்குறைய 20-30 லட்சம் ஜனங்கள் வந்து தரையில நடந்து போற மாதிரி நடந்து போனாங்க. தண்ணீர் வந்து 2 பக்கம் மதில் சுவர் போல நின்றதாம். யோர்தான் நதி கூட வெள்ளப்பெருக்கெடுத்து வரும்போது அது மேலிருந்து கீழே தண்ணி ஓடும். அந்த மழை அதிகமான வெள்ளம் ஓடுற அதிகமான தண்ணி போற நேரத்திலையும் கூட கர்த்தர் யோர்தான் நதியை பிளந்து அந்த யோர்தான் நதியை கூட இஸ்ரவேல் ஜனங்க கடந்து போனாங்க. 12வது வசனத்துல செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடம் சொன்னா கானான் தேசத்துல கொண்டு வந்து விட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த காரியங்களை நினைவுபடுத்துகிறதாக இங்க ஒரு சில வசனங்கள் இருக்கிறது. அதனால இந்த சங்கீதத்தை படிக்கும் போது எனக்கு ஒரு சில வசனங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இங்க பழம்பெயர்ல வீடுகள் சந்திக்கும் போது இந்த வசனங்களை வாசித்து ஜெபம் பண்ணோம். அதனால இந்த சங்கீதத்தை படிக்கும் போது கூட இந்த வசனங்கள் எனக்கு நினைவு வந்ததுனால சரி இந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த காரியங்களை மறுபடியுமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய புதிய தலைமுறைகளுக்கு மோசே தன்னுடைய கடைசி காலத்துல நினைவுபடுத்தி எழுதினதுதான் உபாகம் புஸ்தகம். அந்த உபாகம் புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல 6லிருந்து ஒரு 11 வசனம், 6லிருந்து 11வது வசனம் வரைக்கும் ஒரு சில காரியங்களை அந்த புதிய தலைமுறைக்கு சொல்றார். ஏன்னா வனாந்தரத்துல வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்க பெரியவர்கள் எல்லாம் மரித்து போனாங்க. இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கும்போது புது புது பிள்ளைகள் பிறந்தாங்க. அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து தெரியவில்லை.
எகிப்து தேசத்துல ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகமா தெரியாதனால மோசே அவர்களுக்கு இன்னொரு முறை அவங்களுக்கு நினைவுபடுத்துறார். அந்த வசனங்கள் தான் இது. இந்த வசனத்துல ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. அதாவது உபாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 11 வசனங்கள் வரைக்கும். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது அப்படின்னு ஆரம்பமாகுது. அப்படின்னா சிறுமைப்படுத்தி கடினமான வேலைகளை சுமத்தினார். அப்படின்னா எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் கடுமையான வேலை கொடுத்தாங்கன்னா, இஸ்ரவேல் ஒரு 70 பேர் அவருடைய குடும்பம், இஸ்ரவேல் 20 குடும்பம், அங்க 70 பேர் அந்த கானான் தேசத்துல இருந்து எகிப்து தேசம் போனாங்க. யோசேப்பு இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு நல்ல ஒரு ராஜ மரியாதை இருந்தது. யோசேப்பு மரித்து விட்ட பிற்பாடு, யோசேப்பு காலத்துல இருந்த பார்வோன் ராஜா மரித்து விட்ட பிற்பாடு, இந்த இஸ்ரவேல் என்கிற யாக்கோபுடைய குடும்பத்தினருக்கு ஒரு சில கஷ்டங்கள் வந்துட்டு, அதுக்கு அடுத்து வந்த பார்வான்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, பரதேசியா வந்திருக்கிற இவங்களுக்கு நல்ல வீடு வாசல் எல்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய வீடுகள் எல்லாம் கூட எடுத்துட்டு குடிசைகளை வாழ வச்சாங்க. ஏன்னா இவங்க அடிமைகளா இருக்கணும், நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேலை செய்யறவங்க நல்ல மெத்தல மாடியில இருக்க முடியாது இல்லையா, அதனால அந்த வீட்டெல்லாம் எடுத்துட்டு குடிசை வீடுகள் கொடுத்து அவங்களை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அடிமை வேலை செய்ய சொன்னாங்க. இரவெல்லாம் கூட அடிமை வேலை செய்ய. எப்படி எல்லாம் சிறுமைப்படுத்துறாங்கன்னா, அவங்களுக்கு செங்கல்ல இருக்கிற வேலை கொடுத்தாங்க. ஆண்கள் எல்லாம் செங்கல்ல இருக்கணும், பெண்கள் எல்லாம் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றணும், இல்ல இந்த வைக்கோல் கொண்டு வந்து போடணும், சிறு பிள்ளைகள் எல்லாம் அந்த செங்கலை சுத்தம் பண்ணணும், எடுத்து வைக்கணும், இப்படி சின்ன சின்ன வேலையெல்லாம் கூட செய்யணும் சின்ன பிள்ளைக்கு. ஒருவேளை அந்த செங்கல் இருக்கும்போது இடுப்பு வலிக்குது அப்படின்னு எழுந்து நின்னாக்கா பின்னாடியே நின்றுட்டு இருக்கிற ஆளொட்டிகள் அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு கல்ல இருக்கிறோம்னா அறுத்துதான் முடிக்கணும், முடியலன்னு சொன்னாக்கா ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்திரீக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைய கூட கொண்டு போயிட்டு அந்த இடத்துல அங்க ஏதாவது ஒரு இடத்துல உயர்ல அந்த ஊஞ்சல்ன்றாங்களா அதில் கடத்திட்டு அவங்க வேலை செய்யணும். ஒருவேளை குழந்தை பிறந்துச்சு, நான் வர முடியல, சின்ன குழந்தை இருக்குன்னு அவங்க நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயம் அந்த ஆளோட்டிகளுக்கு தெரிஞ்சா ஒண்ணு அந்த குழந்தைகள் கொண்டு போட்டுருவாங்க, குழந்தை இருந்ததுனால தானே நீ வேலைக்கு வரலன்னு, இல்லைன்னா அந்த குழந்தைய கொண்டு அங்க வச்சுட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க. அப்போ ஒரு சிலர் குழந்தைக்காக வேலைக்கு பார்க்க இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆளோட்டிகள் குழந்தைய கொண்டு போய், இந்த குழந்தைனால தானே நீ வேலைக்கு வரல, நீ வேலைக்கு வராதனால தான் செங்கல் இருக்கிறது குறைஞ்சு போச்சு அப்படின்ட்டு அந்த சுவர் கட்டும்போது செங்கல் வச்சு கட்டுவாங்க இல்லையா, நீ வேலைக்கு வராதனால செங்கல் எவ்வளவு குறைஞ்சிச்சோ அதனால ஒரு குழந்தைய வச்சு செவரு கட்டுறேன்னு அந்த குழந்தையவே செவுத்துல வச்சு செங்கல்ல போல செவரு கட்டி பூசு வேலை செஞ்சுடுவாங்க, பிளாஸ்டிக் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள சிறுமைப்படுத்தினாங்க, அந்த அளவுக்கு அவங்கள ஒடுக்குனாங்க. இன்னும் சொல்ல போனா எபிரேயர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா கொண்டு போய் நைல் நதியில் போட்டுடணும். அவங்களோட ஜனம் விருத்தி அடையக்கூடாது. அவங்க விருத்தி அடைஞ்சா மற்ற நாடுகளோடு சேர்ந்து நம் நாட்டு மேல யுத்தத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ அவங்க தாய் தாப்பனே கொண்டு போய் நைல் நதியில போடலைன்னா அந்த எகிப்தியர் தாய் தாப்பன் முன்னாடியே கண் முன்னாடியே கொண்டு போட்டுருவாங்க. அதனால அவங்க நம் கண்ணு முன்னாடியே கொண்டு போறத விட நம்மளே கொண்டு போய் நைல் நதியில் விட்டுலாம் அப்படின்னு விடுவாங்க. அப்படி விடப்பட்டவர் தான் அந்த மோசே. அந்த அளவுக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தியர் சிறுமைப்படுத்தினாங்க, கடினமான வேலைகளை கொடுத்து அவங்கள ஒடுக்கினாங்க. 7வது வசனம், எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டோம், கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து. அந்த நேரத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்க, ஐயோ எங்களை விடுவிக்க யாருமே இல்லையா, எங்களை ரட்சிக்க யாருமே இல்லையா, எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி அவங்க ஜெபிக்கும் போது
கூப்பிடும் போது அவங்களுடைய கூக்குரல், அவங்களுடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்டு என்ன செஞ்சாருன்னா, ஆண்டவர் வந்து 8வது வசனத்துல அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி, ஆண்டவர் 10 வாதைகளை அங்க கொடுத்து, அதுக்கு முன்னாடி தண்ணீரை வந்து ரத்தமா மாற்றி, மோச இடத்துல இருந்த கோலை சர்ப்பமாக மாற்றி, சர்ப்பத்தை கோலாக மாற்றி, மோசேனுடைய கை குஷ்டம் போல மாற்றி, வெண்குஷ்டம் போல மாறின கையை மறுபடியும் சுத்தமாக்கி, இப்படியெல்லாம் அங்க அற்புத அதிசயங்களை செய்ய வைத்து, பார்வோன் ராஜாக்கு முன்பாக பலத்த அடையாளங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். 9வது வசனத்துல எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்படியெல்லாம் ஆண்டவர் அற்புத அதிசயங்களை செய்து எங்களை விடுதலை கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல எங்களை சேர்த்தார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு ஆண்டவர் இந்த கானான் தேசம் ஒரு பேர் வச்சார். இப்போ நீங்க எல்லாம் இருக்கிற பெங்களூர் வந்து கிரீன் சிட்டி, நாங்க இருக்கிற பழம்நேர் வந்து மில்க் சிட்டி, இன்னும் கொஞ்சம் பழம்நேர் தாண்டி போறோம்னா சில்க் சிட்டி, இன்னும் கொஞ்சம் அப்படி போனோம்னா கேஜிஎஃப் அந்த பக்கம் கோல்டு சிட்டி, ஹைதராபாத்துக்கு வந்து ஹைடெக் சிட்டி, இப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சில பேருங்க வச்சிருக்காங்களே. அந்த மாதிரி கானான் தேசத்துக்கு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு ஆண்டவர் பேர் வச்சுக்கிறார். ஏன் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு பேர் வச்சோம்னா, அந்த கானான் தேசம் வந்து மலைகள் பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு தேசம். அதனால எப்பொழுதுமே அங்க மழை பெஞ்சிட்டே இருக்கு. மழை பெய்யறதுனால நல்லா மரம் செடி கொடிகளெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. அந்த மரங்கள் எல்லாம் தேன் வந்து அதிகமா கட்டிடும். அதை வந்து மனுஷர்கள் எடுத்து சாப்பிட்ற அளவு, சாப்பிட்றதை விட சாப்பிடக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கும். இன்னும் அதிகமா கூட இருந்ததுனால ஜனங்கள் வந்து அதை தேன் எடுத்து சாப்பிடாதனால ஈக்கள் வந்து கொஞ்சம் சாப்பிடும். மீதி எல்லாம் அப்படியே அந்த தேன் வந்து அப்படியே ஒழுகிட்டு இருக்குமா மரத்துல, அப்படியே ஒழுகி அப்படியே ஒரு தண்ணி போல அப்படியே பாஞ்சு இருக்குமா, நதி போல. அதனாலதான் தேன் பாய்கிற தேசம். பால் ஓடுகிற தேசம்னா இப்ப நம்ம நாட்டில் இருக்கிற அந்த மாடுகள் எல்லாம், இந்த எச்எப் பேச்சுன்னெல்லாம் 20 லிட்டர் 30 லிட்டர் கறக்கிற பால் கறக்கிற மாடுகள், அதெல்லாம் அந்த காலத்துல அந்த கானான் தேசத்துல இருந்துச்சு. பாருங்க, ஆபிரகாமுக்கு ஏராளமான ஆடு மாடுகள், ஈசாக்குக்கு ஆடு மாடுகள், யாக்கோபுக்கு ஆடு மாடுகள் இருந்துச்சு இல்லையா. இப்படி 100 கணக்குல அவங்களுக்கு 1000 கணக்குல ஆடு மாடுகள் இருந்ததுனால, யோபுக்கு எவ்வளவு ஆடு மாடுகள், அந்த மாதிரி ஆடு மாடு அதிகமா இருந்ததுனால அந்த ஆடு மாடுகள் நல்ல புல்லுல மேய்ஞ்சு நல்ல பால் கொடுக்கும். நம்ம நாட்டுல கூட வந்து 20-30 லிட்டர் பால் கறக்கிற மாட்டுகளுக்கு வந்து கரண்ட்ல பால் கறப்பாங்க. அந்த டைமுக்கு பால் கறக்கலன்னா பால் தானா கீழே சுரக்கும். அந்த மாதிரி அங்க சரியான நேரத்துக்கு பால் கறக்காததுனால, அநேக மாடுகள் இருந்ததுனால பால் கறக்க முடியாதனால அந்த பால் கீழே அப்படியே வழிஞ்சு போயின்னு இருக்கும். அதனாலதான் அந்த தேசத்துல பால் ஓடுது தேனு ஓடுதுன்னு சொல்லிட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு ஆண்டவர் பேர் வச்சார். அந்த தேசத்துல கொண்டு வந்து எங்களை விட்டார். இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. 10வது இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து, அந்த புதிய தலைமுறை சொல்றார். இப்போ நீங்க கானான் தேசத்துக்கு போன பிற்பாடு, கானான் தேசத்துக்கு வந்த பிற்பாடு நீங்க கட்டாத வீடுகளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை அந்த வீட்டுல இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் கொன்று போட்டோ இல்ல துரத்தி விட்டோ உங்களுக்கு அந்த வீட்டு கொடுத்திருக்கிறார். அவங்களுடைய நிலங்களை கொடுத்திருக்கிறார். நீங்க பயிர் செய்றீங்க, அதுல திராட்சை கனி இல்ல பல விதமான கனிகள் வருதுன்னு வச்சுங்களேன், தானியம் வருதுன்னு வச்சுங்களேன், அதை கொண்டு வந்து
நீங்க கர்த்தருடைய சந்நிதியில வைத்து கர்த்தருடைய சந்நிதியில பணிந்து கொள்ளணும். நமக்கு இந்த கானான் தேசம் கிடைச்சிச்சு, நல்ல வீடு கிடைச்சிச்சு, நல்ல நிலங்க கிடைச்சது, நல்ல தானியம் பழங்கள் கிடைச்சது, நல்லா புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவரை மறக்காம, ஆண்டவருடைய சமூகத்தை மறக்காம அந்த கனிகளை கொண்டு வந்து ஆண்டவருடைய சந்நிதியில வச்சு நீங்க ஆண்டவரை பணிந்து கொள்ளணும், தொழுது கொள்ளணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு இந்த 10வது வசனத்துல அந்த இஸ்ரவேல் புதிய தலைமுறைக்கு சொல்லப்படுது. 14வது வசனம் கூட ரொம்ப முக்கியமான வசனம். நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. நீங்க கானான் தேசத்துல செழிப்பா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும்னா, நீயும் தனிப்பட்ட ஒரு மனுஷன், நீயும் லேவியனும், லேவியன் சொன்னா ஆசாரியன், ஆசாரியன் சொன்னா ஊழியர், ஊழியக்காரன் சொன்னா இந்த காலத்துல பாஸ்டர்ன்னு சொல்றேன். அது மாதிரி லேவியனும் உன்னிடத்தில் இருந்த பரதேசி, நீங்க நல்லா வசதியா இருக்கிறீங்க, உங்களோடு கூட ஒரு சிலர் வந்திருக்கலாம், அந்த நாட்டுல இருந்து கூட யாரும் சேர்ந்திருக்கலாம், பரதேசிகள் எதுவுமே இல்லாம தூரத்துல இருந்து வந்திருக்கிறவங்க பரதேசிகள், அவங்களும் சேர்த்துக்கணும். உங்களுடைய வீட்டார் அனைவரும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷமா இருக்கணும். வனாந்தரத்துல உங்களுடைய பிதாக்கள் எல்லாம் மரித்து போனாங்க. காரணம், தேவனுக்கு முன்பாக கலகம் பண்ணினார்கள், தேவனுக்கு முன்பாக போராட்டம் பண்ணினார்கள், தேவனுக்கு முன்பாக முறுமுறுத்தார்கள். அதனால காலேப், யோசுவா தவிர அந்த பெரிய ஆட்கள் எல்லாம் மரித்து போயிட்டாங்க, உங்களுடைய பிதாக்கள் எல்லாம் மரித்து போயிட்டாங்க. ஆனா புதிய தலைவர்களா நீங்க தான் அந்த எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போட இங்க கொண்டு வந்தீங்களான்னு சொன்னாங்க உங்களுடைய பிதாக்கள். ஆனா அந்த பிள்ளைகளாக நீங்க தான் கானான் தேசத்துக்கு போக போறீங்க, கானான் தேசத்துல வந்திருக்கிறீங்க. அதனால நீங்க எப்படி இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்க கூடாது, ஆண்டவருக்கு விரோதமா கலகம் பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமா போராட்டம் செய்யக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா, நீங்க சந்தோஷமா இருக்கும்போது லேவியனை சேர்த்துக்கொள்ளணும். லேவியனா ஊழியக்கார சேர்த்துக்கணும். ஏன்னா அதை மென்ஷன் பண்றாருன்னா, மோசேக்கு 6 அடுக்கு விரோதமா தான் அவங்க முறுமுறுத்து இருந்தாங்க, கலகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல கூட ஜனங்கள் நல்ல படித்து வேலைக்கு போய் நல்ல ஜாப் பண்ணிட்டு நல்ல வருமானம் வரும்போது அவங்க நினைப்பாங்க, லேவியர்களை பார்த்து, ஆசாரிகளை பார்த்து, ஊழியர்களை பார்த்து, மிஸ் கால் கொடுத்தா வர்றாங்க, போன் பண்ணா வர்றாங்க, வந்துட்டு போறாங்க, கூப்பிட்டா வந்துட்டு போறாங்க, குடுக்கத்தை வாங்கிட்டு போறாங்க, நம்ம சொல்றத அவங்க கேட்கணும், அவங்க நம்மளுக்காக இருக்கிற வேலையாட்கள், நமக்காக ஜெபிக்கிறவங்க, நமக்காக ஊழி செய்யறவங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம தான் நல்லா படிச்சு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா வசதியான வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க நினைக்காம எப்படி நினைக்கிறேன்னா, நாம நல்லா படிச்சு வேலைக்கு போய் உத்தியோகம் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறோம், வருமானம் நல்லா வருது, நல்லா வசதியா இருக்கிறோம்னா அது காரணம் நம்முடைய ஊழியர் நமக்காக ஜெபிக்கிறார், நமக்காக அவர் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு அவர்களை விட, அதாவது லேவியனை ஒரு ஸ்டெப் மேல், அவன் நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரதிநிதி, அவன் நமக்கும் தேவனுக்கும் ஒரு மத்தியஸ்தன், நமக்காக ஜெபிக்கிறவன், பரிந்து பேசுகிறவன், நமக்காக வந்து நம்முடைய பாடுகள் உபத்திரங்கள்ல பங்கெடுத்து நமக்கு ஜெபிக்கிறவன் சொல்லிட்டு அவங்க நினைக்கணும். மறந்து விடுறார். ஒரு சில கஷ்ட நேரத்துல, துன்ப நேரத்துல, வியாதி நேரத்துல கூப்பிடுவாங்க, வாங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஊழியக்காரர் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவார், உபாசனம் ஜெபம் பண்ணுவார், அவங்களுக்காக இரவு பல ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு அற்புதத்தை செஞ்சு அவங்களை ஆசீர்வதிக்கும் போது, நல்லா சந்தோஷமா இருக்கும்போது மறந்துடுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல யாராவது விஐபி எல்லாம் கூப்பிடுவாங்க, ஊழியர் கூப்பிடுறது மறந்துடுவாங்க. அந்த நேரத்துல கூப்பிட்டுக்கலான்னு அந்த நேரத்துல கூப்பிடுவாங்க. சரி முடிங்க ஜாமான் முடிங்க, டைம் ஆயிடுச்சு, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், முடிங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி மற்ற விஐபிகளுக்கு கொடுக்கிற மரியாதை லேவியர்களுக்கு கொடுக்கல. அதனாலதான் இந்த வசனம் நீயும் லேவியனும் சேர்க்கிறார். லேவியனோட கூட நீயும் குடும்பத்தாரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றார். அதனால இந்த வசனங்கள் வந்து கானான் தேசத்துல ஆண்டவர் அவங்களை கொண்டு வந்து சேர்த்த பிற்பாடு எப்படி எல்லாம் இருக்குன்னு வெளிப்படுத்துகிறார். அதனால கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜூம் விடுதலை கலந்து கொண்ட அனைவருக்கும்
சொல்லுகிறது, கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து சர்வாங்க தகன பலிகளை நாம் செலுத்தி, சோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நம்முடைய காலை தள்ளாடப்பட்டார், நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைத்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை தள்ளுவதில்லை. அவருடைய கிருபை நம்மை விட்டு எடுத்துப்படவில்லை என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்தும். நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துல ஆண்டவரே, இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், ஆண்டவரே தேவ ஊழியர்கள், அவருடைய குடும்பங்கள், ஊழியர்கள் அனைத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், நல்ல சுகம்பலம் தந்து ஆண்டவரே ஊழியர்களை செய்ய, ஆத்துமக்களை ஆதாயம் பண்ண, ஆண்டவரே உடைய வேத வசனங்களை போதிக்க சுவிசேஷம் அறிவிக்க கிருபை தாரும். தேவ பிள்ளைகள், சபை மக்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வாத, குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் குடும்பமாய் ஆண்டவரே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கல்வாத்தரிசி ஊழியர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. நடத்துகிற தலைவர் அண்ணனுக்காக, அக்காவுக்காக, 3 மகளுக்காக, 3 மருமகளுக்காக, 8 பேர பிள்ளைகளுக்காக, பேட்டிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. சோம்பலம் தாங்க, ஆசீர்வாத பெருக பண்ண தீர்காச கட்டில ஊழியர்களை ஆசீர்வதிங்க. வழிகளுக்கெல்லாம் அதிகார கத்தர் வழிகளுக்கெல்லாம் தேவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய ஊழியர்களை ஆசீர்வதிங்க. ஹாஸ்டல் பிள்ளைகள், வாடகைகள் ஆசீர்வதிங்க. கார்டன்ல வேலை செய்யறவர்கள் ஆசீர்வதிங்க. டிரைவர்கள் ஆசீர்வதியும். பத்திரமாய் வாகனங்கள் ஓட்ட கிருபை தாரும். ஆபீஸ்ல ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பான்ஸ்டர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ட்ரஸ்ட் மெம்பர்களை ஆசீர்வதிங்கப்பா, நன்றி. தேவ ஊழியர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. மிஷினரிகளை அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. விசுவாசங்களை அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, நன்றி. ஊழியத்துக்கு உண்டான எல்லா தேவைகளை சந்தித்து ஊழியர் நடைபெற உதவிச்சுங்க. தலைவர்கள் கட்டி கொடுக்கிற கமிட்டியால் கட்டி முடிக்க உதவிச்சுங்க. தேவையை சந்திக்க உதவிச்சுங்க. திலனர் கூட சபை கட்டி முடிக்க தேவையை சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அக்டோபர் 31, நவம்பர் 1, 2 தேதியில் நடக்கிற உபவாச கூட்டங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, அநேக தேவ பிள்ளைகள் கலந்து உபவாசம் ஜெபிக்க ஆண்டவரே, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். உபவாச கூட்டத்துக்கு உண்டான எல்லா தேவையை சந்தி நடத்துகிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நவம்பர் 12, 13, 14 தேதியில் நடக்கிற ஆண்டவரே பைபிள் ஜேர்னி ஆசீர்வதிங்க ஆண்டவர். பைபிள் ஜேர்னி படிக்கிறவர்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ள கிருபை தாங்க. அதுக்குண்டான தேவையை சந்தி நடத்துகிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்கான கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய கால்கள் தள்ளாட விட்டாமல் எங்களுடைய ஆண்டவரே சோத்திரம், எங்களுடைய ஆத்மாவோட பாதுகாத்து உடைய கிருபை எங்களை விட்டு தள்ளாமல் உடைய கிருபையினால் எங்களை தாங்கி வழிநடத்தி உடைய ஊழியங்களை செய்ய ஆண்டவரே, உடைய வேதங்களை போதிக்க ஆண்டவரே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங்கை ஆண்டவரே வழி நடத்துகிற ஆண்டவரே தேவநேசனுக்காக, அவருடைய மனை பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வாத சூமலம் தாங்க. சாலமோனுக்காக, அவருடைய மனை பிள்ளைகளை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாத சூமலம் தாங்க. கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.